என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு காத்திருக்க கற்றுக்கொள்வோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 31 வரை. காத்திருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. நாம் ஜெபித்து உடனடியாக பதில் கிடைக்காத போதும், திருமணம், நல்ல வேலை போன்ற வாழ்வின் நன்மைகள் உரிய வேளையில் கிடைக்காத போதும் கர்த்தர் செயல்படட்டும் என்று அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்துவிட்டாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்றபடி காரிய சித்தி கைகூடாது போகலாம். அப்போது முழுமையாய் கர்த்தரை சார்ந்து அவரிடத்தில் காரியங்களை ஒப்படைத்துவிட்டு உலக பிரகாரமாக கவலைப்படாமல் இருப்பதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். இப்படி இருந்தால் நம் ஆத்துமா புது பெலன் அடையும். ஆன்மீக வாழ்க்கையில் பிரச்சனைகளை சமாளிக்கத்தக்க புது பெலன் கிடைக்கும். இது கர்த்தருக்கு காத்திருத்தலின் முதல் பலன். அடுத்து அப்படி காத்திருப்பவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு கம்பீரமான ஒரு சிறப்பான வலிமை மிக்க பறவை. அது தன் நீண்ட அகலமான சிறகுகளை விரித்து பறப்பதற்கு என எழும்பும் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கழுகின் வலிமை நமக்குள் வரும். கழுகு உயர உயர பறப்பதைப் போல நம் பிரச்சனைகளுக்கு மேலாக நாம் பறந்து செல்ல முடியும். நாம் மேலே போகும்போது பிரச்சனைகள் சிறிதாகி போகும். இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள் என்ற தொடர்கள் சரீர பிரகாரமாகவும் ஆன்மீகத்திலும் களைப்படையாமல் சோர்ந்து போகாமல் இருப்பார்கள் என்ற வாக்குறுதியை அளிக்கின்றன. ஆகையால் கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். அவர் செயல்படுவார். பிரச்சனைகளை கடக்க பெரிய செட்டைகளையும் வலிமையையும் தருவார். பிரச்சனைகளை கடக்க பெரிய செட்டைகள் வேண்டும். செட்டைகள் வளர காத்திருக்க வேண்டும். பிரச்சனைகளை கடக்க பெரிய செட்டைகள் வேண்டும். செட்டைகள் வளர காத்திருக்க வேண்டும். தீர்மானம்: கர்த்தருக்கு காத்திருக்க கர்த்தரிடமே கற்றுக்கொள்வேன்.